தேர்தல் எனும் சுனாமியின் முடிவில் திமுக காணாமல் போகும் என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்துள்ளார். கரூர் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையை ஆதரித்த தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டார். அதன்படி விராலிமலையில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி எந்தவொரு தொலைநோக்கு திட்டத்தை தமிழக மக்களுக்கு கொண்டுவரவில்லை என கூறினார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு யார் காணாமல் போவார்கள் என்று மக்களுக்கு தெரியும் என்றும் தேர்தல் எனும் சுனாமிக்கு பிறகு திமுக காணாமல் போகும் என்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தினகரன் பத்திரிகை மதுரையில் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. யாரால? உங்களுடைய மாமே மச்சான் சண்டையில. அதுல 3 உயிர் அப்பாவி மீது கொண்டு குவிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அவங்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கு. குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை? ஆயுள் தண்டனை. எத்தனை ஆயுள் தண்டனை? 3 ஆயுள் தண்டனை. இது உங்கள் ஆட்சியில் இருந்த வன்முறை கலாச்சாரம். திமுகவுடைய அடிப்படை கொள்கை வன்முறை கலாச்சாரம் தான். தொடர்ந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பிரச்சாரம் செய்த துணை முதல்வர் பன்னீர்செல்வம் இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதை தடுத்து நிறுத்த திமுக தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த இயக்கம் திமுக காங்கிரஸ் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்ட அவர் காவிரி நடுவர் மன்றம் அமைக்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை காரணம் எனவும் கூறினார். இலங்கை தமிழர்கள் மிகப்பெரிய போர் நடைபெறப் போகிறது. அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் திமுக ஆட்சிக்கு உளவுத்துறை மூலமாக நன்றாக தெரியும். அப்பொழுது இந்தியா ஒரு இலங்கையை பார்த்து ஒரு எச்சரிக்கை மட்டும் விட்டிருந்தா அந்த போர் நடைபெற்றிருக்காது. போர் இலங்கை தமிழர் மீது ஏவப்பட்டது. அதனால் என்ன விளைவு? 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். 5 லட்சம் இலங்கை தமிழர்கள் கையிலிருந்து காலிலிருந்து குச்சியிலும் கொலையுமாக வெட்ட வெயிலும் மழையிலும் நனைந்து கொண்டு முள்வெளிக்கில் ஆடு மாடுகளை போல அழைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். மத்தியிலே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்து அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை.